ஒரு நேரத்தை நீங்க அல்லாஹ்வுக்காக வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ்வுக்காக இருந்துச்சுன்னா இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த வயசுல அல்லாஹ்வுக்கு மற்ற மனிதர்களை விட உங்களுக்கு அதிகமா பிடிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய வாலிப வயசில் அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக தன்னுடைய அந்த வாலிப வயசுல ஒரு நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வச்சு இபாதத்து செய்கிறான் பாருங்க. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை அந்த நேரம் நடக்கும் பாருங்க. மறுமையில் அந்த சமம் நடக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் தன்னுடைய வேர்வையில மூழ்கி இருப்பான். ஒரு கால் வரை ஒரு கால் வரை, இன்னொருத்தவர் தன்னுடைய வயிறு வரை, இன்னொருத்தவர் தன்னுடைய நெஞ்சு வரை, இன்னொரு முழுமையாக அந்த வேர்வையிலே மூழ்கி இருப்பார். அந்த மாதிரி காலம் இருக்கும். அந்த நேரம் மறுமை நேரம். சூரியன் ஒரு ஜானுக்கு முன்னால் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல மறுமை நாள் வரும்.